ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை உக்ரைன் அடிச்சிட்டாங்க. என்னடா எதுவும் சின்ன அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 3 ஏவுகணைகளுக்கும் அதிகமாக உக்ரைனால தன்னோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ளெமிங்கோ வகையிலான ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அசம்பிளி செக்ஷன் ஆனது மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதா ரஷ்யாவோட லோக்கல் ஊடகங்களில் செய்தியானது வந்திருக்கு. எப்படி உக்ரைனால இதை பண்ண முடிஞ்சது? ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்குன்றது தெரியும். ஆனால் எக்ஸாக்டா இந்த ஒரு லொகேஷனை டார்கெட் பண்ணதுக்கான காரணம் என்ன? 40 நாட்கள் ஒரு த்ரெட்ன்றது இன்னும் நாங்க உக்ரைன் ரஷ்யாவை ரொம்ப மோசமா தாக்க போறோம்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் நேத்து ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார். அதோட முதல் நாள் இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு. ஆனா இது உக்ரைனோட ஹோம் கிரவுண்ட் மிசைல்னு சொல்றப்போ அதுலயும் சில சந்தேகங்கள் இருக்கு. காரணம், பேருக்கு மட்டும்தான் இது உக்ரைனோட மிசைல். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அத்தனையும் யூகேவோட ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். அதை பத்தி இந்த ஒரு தகவல்ல அதை பத்தின சில தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷவங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை பற்றி முதல்ல செய்திகளை பார்த்து முடிச்சிடும். இன்னைக்கு ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் சொல்லக்கூடிய யுத்தத்தில் உக்ரைன் பண்ண அந்த சம்பவம் தான் ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. மொத்தமாக 8 ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகள்லாம் என்னன்னு சொல்லி அடுத்தது நான் சொல்கிறேன். முதல்ல தாக்குதலை பற்றி பார்த்துருவோம். 8 ஏவுகணைகள் வீசப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல வந்த செய்திகள்லாம் பார்த்தோன்னா 5 ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் அதில் ரஷ்யானால 4 இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு, 1 கீழே இம்பாக்டை ஏற்படுத்தினதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், அதாவது ஆன் த சைட்டில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன தகவல், அந்த லோக்கல் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி அண்ட் வீடியோஸை பார்க்குறப்போ 8 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்படுறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதில் கீழே 3 இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு, 5 மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிடா, இது எந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்கு? அது ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது வோல்கோகிராட் மாகாணத்தில் டைட்டன் பேரிகேடி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் கம்பெனி. இது சோவியத் யூனியன் காலகட்டத்திலிருந்தே ரஷ்யாவோட ராணுவத்துக்கு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. இது தனி ஒரு நிறுவனம் கிடையாது. கிட்டத்தட்ட 100 ஏக்கரும் அதை விட அதிகமாக இருக்கலான்றது சொல்கிறாங்க. எக்ஸாக்டான அளவுன்றது இப்போ வரைக்கும் தெரியல. அவ்வளோ பெரிய பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இவங்களோட முக்கியமான வேலையே அந்த கேசிங்ஸை தயாரிக்கிறது. ஒரு மிசைல் லான்ச்சர்ஸ்க்கான அந்த லான்ச் டியூபை தயாரிக்கிறது, ஒரு மிசைலுக்கான அந்த பாடியை தயாரிக்கிறது, ஆர்ட்லரி ஷெல்ஸ்க்கான அந்த பாடியை தயாரிக்கிறது, இது எல்லாத்தையுமே அதிகமாக இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் செய்வாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இன்னும் சில கிலோமீட்டர்கள் தொலைவில் கிரசனி ஆக்டோபர் ஸ்டீல் பிளான்ட், இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் கிரசனி ஆக்டோபர் ஸ்டீல் பிளான்ட்டும் அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்தில் எடுக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ராணுவ உபகரணங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரஷ்யாவோட ஆர்சனல்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆயுதங்கள், அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆனது இந்த இடத்துல இருந்து தான் தயாரிக்கப்படுது. இது உக்ரைனோட எல்லையிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்களுக்கும் அதிகம். இந்த அளவுக்கு தூரம் தாண்டி உக்ரைன் தாக்கியிருக்காங்கன்னா இந்த ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. 3 ஏவுகணைகள் கீழே இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. அதுவும் ஒரு ஏவுகணையும் பார்த்தோன்னா 1100 கிலோகிராம் வார்ஹெட்டுக்கும் அதிகம். அப்போ 3 மிசைல்ஸ் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா 3 டன், எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 3300 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களானது இந்த ஒரு ராணுவ காம்ப்ளெக்ஸின் மீது வீசப்பட்டிருக்கு. இதில் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் பாடியோட அசம்பிளி செக்ஷனில் பெரிய ஒரு டேமேஜ் ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இன்சைட் விஷுவல்ஸ் ஆனது கிடைக்கல, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்போ கணிசமான அளவு இழப்பு அந்த ஒரு பில்டிங்கில் ஏற்பட்டிருக்கு. வேற எந்த பில்டிங்லும் தாக்குதல் நடத்தப்படலை. எக்ஸாக்டாக அந்த ஒரு பில்டிங் தான் அடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட ஃபயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் சப்சானிக் க்ரூஸ் மிசைல், சத்தத்தோட வேகத்தை விட கொஞ்சம் குறைவாக போகக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல்னு சொல்லலாம். இதோட பவர், வார்ஹெட்டோட பவர் உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும், அமெரிக்காவோட டாமஹாக் Block 5 வேரியன்ட் இருக்குல்ல, அதை விட வார்ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. ஸோ இது ஒரு இடத்துல போயிட்டு மோதுதுன்னா அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு டேமேஜை இதனால் கொடுக்க முடியும். சரி, இதோட பாதிப்புகளை பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது புதின் அவர்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்கியம் ஆங்கிலத்தில் இருக்குது, யூ எய்தர் டை அஸ் அ ஹீரோ ஆர் லிவ் லாங் அஸ் அ வில்லன். ஒன்று நீங்கள் ஹீரோவாக இருக்கும்போதே இறந்துடணும், இல்லை உங்களோட கடமைகளை முடிச்சிடணும். அப்படி இல்லையா நீங்கள் ஒரு வில்லனா உங்களுக்கு பிடிச்சவங்களாலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடைவீங்கன்னு. கிட்டத்தட்ட ரஷ்யாவும் அதை நோக்கி ஒரு நிலைமையை தள்ளுறதுக்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டு இருக்காங்க. 40 நாள் டைம் லைன் கொடுத்துட்டு அடுத்த நாளே இப்படி அடிக்கிறப்போ அந்த ப்ரொபகண்டா எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னைக்கு மேற்கு உலக நாடுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் இது ஹெட்லைன்ஸாக மாறி இருக்கு. என்னன்னா,
புதின் அவர்கள் வந்து ரொம்ப அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்றாரு. எக்ஸாக்டா அந்த லைன்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்கு இப்ப அவர் அமைதிக்காக வந்துட்டு இருக்காரு, அதாவது இந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா புதின் அவர்கள் வந்து அமைதியை நோக்கி வந்துட்டு இருக்காரு, அமைதியை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தலையங்கத்தோட இந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட பிளான்ன்றதும் அதுதான். அதோட ஒரு சின்ன ஒரு அங்கம் மட்டும்தான் இந்த செய்திகளை இப்படி வெளியிடுறது. ஆனா இது இதோட நிக்க போறது கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த மிசைலை நம்ம உக்ரைனோட மிசைல்னு சொல்றதை விட இது யூகேவோட மிசைல்னு சொல்றதுன்னு ரொம்ப ஏற்புடைய ஒன்றா இருக்கணும். அது எத்தனை பேருக்கு வந்து உடன்பாடு இருக்குன்னு தெரியல. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் அது ரொம்ப பழைய வீடியோ. அதை பற்றின சில தகவல்களை எங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஃப்ளெமிங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை உக்ரைனோட ஃபயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ராணுவத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் எந்த ஒரு முன் தொடர்பும் அல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டது. இது எல்லாருமே பெருசாக பேசியிருப்பாங்க, எப்படிப்பா இது உங்களால் பாசிபிளாக முடிஞ்சது, இந்த மாதிரி ஒரு மிசைலை உங்களால் உண்மையிலே உருவாக்க முடியுமான்னு. அதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இல்லை ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, இது ஆக்சுவலாக அவங்களோட மிசைலே கிடையாது. மிலேனியம்னு சொல்லக்கூடிய ஒரு யூகே பேஸ்டு டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்க இந்த ஆர்டிலரி குண்டுகளை தயாரிக்கிறதும் சில சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் தயாரிக்கிறது, அதோட டைப் வச்சு மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து தயாரிக்கிறதுன்னு ரொம்ப பெரிய அளவு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட அந்த டெக்னாலஜி தான் உக்ரைனுக்குள்ள வந்து, அதாவது எல்லா ஸ்பேர் மற்றும் அதற்கு தேவையான பாகங்கள் எல்லாமே மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டு உக்ரைனில் வச்சு அசம்பிளியை மட்டும் முடிச்சுட்டு இது உக்ரைனோட ஒரு மிசைல் 3000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய உக்ரைனோட ஃப்ளெமிங்கோ மிசைல்னு சொல்லி உக்ரைன் அதுக்கு மேலே ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 2025 அசோசியேட்டட் பிரஸ் ஏபி நெட்வொர்க் மூலமா இந்த ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டெஸ்டிங் சைட்ல இதோட லான்ச்சஸ் சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகள் நடக்கிறப்போ இந்த மிசைல்ஸை பற்றின செய்தியை அவங்க வெளியில் லீக் பண்ணுறாங்க. இதை லீக் பண்ணாங்களா இல்லை உக்ரைன் அதை வேணும்னு லீக் பண்ண வச்சாங்களான்னு தெரியல. உடனடியாக ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் 21ஆம் தேதிக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகள் எதிரி நாட்டுக்கு நம்மளோட வலியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று. ஏன்னா 3000 கிலோமீட்டர்னு சொல்லப்போ ரஷ்யாவோட பெரும்பான்மையான ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் இது எல்லாமே இந்த ரேடியஸ்குள்ளே வந்துடும். ஸோ உக்ரைனால ரஷ்யாவை ரொம்ப ஹெவியாக தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏவுகணையாக இது காட்டப்பட்டது. இதெல்லாம் நடந்தது எப்போ, 2025 ஆகஸ்ட் மாதத்தில். ஆனால் இந்த ஃப்ளெமிங்கோ மிசைலுக்கும் இந்த மிலேனியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய FP5 மிசைலுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த பேர் மட்டும்தான் அந்த இடத்துல மாறி இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரலன்னு வைங்க. IDEX துபாயில் நடந்த இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடந்தது 2025 ஆண்டு. அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போல இதே மிலேனியம் நிறுவனமானது இந்த FP5 மிசைலோட, அதாவது அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வேரியண்டோட ஒரு புரோட்டோடைப் மாதிரி அதை அந்த இடத்துல வச்சது மட்டும் இல்லாமல் அதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மிசைலையும் அந்த FP5 மிசைலையும் இதையும் நீங்கள் ஒரு சேர வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு வேற வித்தியாசம் இருக்கிறதே தெரியாது. இது ரெண்டுமே ஒரே மிசைல் தான். அந்த நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2025 பிப்ரவரி மாசத்திலே வெளியில காமிக்கப்பட்ட அந்த புரோட்டோடைப் தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, ஏன்னா துபாயில இவங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆனது இருக்கு. அந்த தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமா ஸ்பேர்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டு 90%, ஏன்னா இந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், 90% உக்ரைனுக்குள்ள ஸ்பேர்ஸ் தான் வந்து உக்ரைனுக்குள்ள அசம்பிள் மட்டுமே பண்ணப்பட்டு அந்த பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் மாற்றப்பட்டு இது உக்ரைனோட மிசைலா இப்போ ரஷ்யாக்குள்ள ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ரஷ்யா வந்து இது உக்ரைனால தயாரிக்கப்பட்ட மிசைல்னா மற்ற நாடுகள் மேல பிரச்சனை ஏற்படாதுன்றதுக்காகவே இந்த ஒரு ஸ்டிக்கர், அந்த மேட் இன் உக்ரைன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா இது அந்த ஒரு யூகே பேஸ்டு மிலேனியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டது தான். இன்கேஸ் நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அதிகாரப்பூர்வமாக அவங்களோட பக்கத்தில் இணையதள பக்கத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மிசைலோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட லிங்க்ன்றதை நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இந்த ஃப்ளெமிங்கோ மிசைலுக்கும் அந்த FP5 மிசைலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை உங்களால், இந்த பழைய கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா 5 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க, 7 வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அதில் பெருசாக இல்லை, ரெண்டுத்துக்கும் வேறு வித்தியாசம் பண்ணுறதே இருக்காது. சரி, உக்ரைன் ஏதோ ஃபயர் பண்ணிட்டாங்க, அது மற்ற நாடுகளோட மிசைலாகவே இருக்கட்டும். இதனால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப சிவியராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 8 மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தோன்னா உக்ரைனோட டார்கெட் ஆனது 200 மிசைல் தயாரிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 5லேருந்து 6 மிசைல் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது அதே அசோசியேட்டட் பிரஸ்ல ரிப்போர்ட்டாக வெளியில் கொடுத்துருந்தாங்க. 2025 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ கணக்கு பண்ணனா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இப்போ ஒரு 100 மிசைல்ஸ் ஆவது இருக்கலான்றது டேட்டாவாக இருந்துட்டு இருக்கு. அதில் 8 ஃபயர் பண்ணப்பட்டுச்சு. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாள் 8 ஃபயர் பண்ணி அதில் 2 மிசைல் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தினா கூட ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு இன்னும் பல 100 இருக்கு ரஷ்யாவுக்குள்ள, அதுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பானது ஏற்படும். இதை தொடர்ந்து ப்ரொபகண்டா எப்படி மாறுனா பாருங்க, இப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது அமெரிக்காவோட மீடியேஷனால நடந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடத்தப்பட்டதுனால தான், உக்ரைன் போட்ட அந்த ப்ரெஷர்னால தான் புதின் அவர்கள் இந்த ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னமும் இவங்களோட லாஜிக் புரியல.
ஒரு நாளைக்கு உங்களால் 100 ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸை ஃபயர் பண்ணாலும் திரும்ப அந்த இடங்களானது மீட்கப்படாமல் உக்ரைன் வெற்றியாளரை கருதப்பட மாட்டாங்க. ஆனால் இது ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேலே கார்னர் பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அதுவும் இதுவே அமெரிக்கா மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா கண்டிப்பாக நேற்றுக்கு அமெரிக்கா அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ திரும்ப ரஷ்யா அமைதியாக இருக்கப்போ ரஷ்யாவுக்குள்ளேயே இது பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்ஸோட சீரியஸ்னஸ் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் செய்யக்கூடிய தாக்குதல் ரஷ்யாவை கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணுது. ஆனால் இதோட பதில் என்னவா இருக்குன்றது தான் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. புதின் அவர்கள் தன்னோட அந்த அமைதி திரையை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளும் தள்ளப்பட்டிருக்காரு. ஒருவேளை அதிகாரமானது உங்கள் கையில் இருந்து உங்களோட நாட்டுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் உங்ககிட்ட இருந்துன்னா உங்களோட பதில் என்னவா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் புதின் அவர்கள் திரும்பவும் நான் முதல்ல சொன்னதான், ஒன்று நீங்கள் உங்களோட நாட்டு மக்களுக்கு எப்போவுமே ஹீரோவாக இருந்துடணும். அப்படி இல்லையா நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இல்லை உங்களோட அமைதியால் அந்த நாட்டு மக்களே உங்களை வில்லனாக பார்க்கக்கூடிய ஒரு நேரமானது வந்துடும். அதுதான் இப்போ ரஷ்யாவுக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த மாதிரி பெறுது உங்கள் எல்லாருக்கே.